இன்று அநேகர் சொல்வார்கள், திருமணம் என்பது அட்ஜஸ்ட் பண்ணி வாழணும், அட்ஜஸ்ட்மெண்ட் தான், நாம் அந்த சூழலுக்கு ஏற்ப நம்மை அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டும் என்று சொல்வார்கள். நான் அவர்களிடத்திலே சொல்வேன், அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி வாழ வேண்டாம், ஒருவரை ஒருவர் புரிந்து வாழுங்கள், அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழுங்க. அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வாழ்ந்தால் வாழ்க்கையிலே எல்லா சூழ்நிலை, என்னுடைய மனைவியினுடைய இயல்பு இது, என்னுடைய கணவனுடைய இயல்பு இது, ஸோ அவர் இவதை தவறாக சொல்வது அல்ல. சிலர் கோபப்படுகின்ற சுபாவம் உள்ளவராக இருப்பார், சிலர் விரைவாக ஒவ்வொரு காரியங்களையும் திட்டமிட்டு செயல்பட முடியாதவராக இருப்பார். ஒவ்வொரு காரியங்களிலும் பல பிரச்சனைகள், இஷ்யூஸ் வரும். ஆனால் இவைகளெல்லாம் அவர்களுடைய இயல்பு. அதை நம்ம தான் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி அதை பக்குவப்படுத்தி நம்ம அந்த குடும்பத்தை கொண்டு போக வேண்டும் என்று புரிந்து கொள்ளுதல் நமக்கு வருகின்ற போது நிச்சயமாக குடும்ப வாழ்க்கையில் பிரச்சனைகள் குறைவதற்கு அது வாய்ப்பாக அமையும். நம்முடைய மனைவியை, வாழ்க்கை துணையை நாம் முதலாவதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். நம்முடைய வாழ்க்கை துணை கணவரை நாம் முதலாவதாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டும். அதற்கு ஏற்றவாறு நம்மை அட்ஜஸ்ட் பண்ணிக்கொள்ள வேண்டும். உங்களுடைய குடும்ப வாழ்க்கையிலே நிச்சயமாக வாழ்வின் இறுதி வரையிலும் கடவுளுடைய தூய நியமப்படி ஒருவரை ஒருவர் நேசித்து காப்பாற்றி வாழ முடியும் என்பதிலே எந்த வண்ணமான சந்தேகமும் இல்லை. எபேசியர் 5ஆம் அதிகாரம் 22 முதல் 33 வரை உள்ள வசனங்களிலே நாம் பார்க்கின்ற போது கணவன் மனைவி உறவு நிலைகளை குறித்தெல்லாம் அங்கு பவுலடியார் பட்டியலிடுகிறார். மனைவிகளே, கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறதை போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்கிறார். இன்னைக்கு கீழ்ப்படிதல் இல்லை, திருமண ஆராதனைகளில் கூட அந்த வார்த்தையை எடுத்துட்டாங்க. மனைவிக்கு முன்னால் சொல்லிக் கொடுக்கின்ற போது வாழ்விலும் தாழ்விலும் சுகத்திலும் சுகவீனத்திலும் மரணம் நம்மை பிரிக்கும் வரை எல்லாம் சொல்லிட்டு உமக்கு கீழ்ப்படியவும் வாக்கு கொடுக்கிறேன். பல இடங்களில் பிரச்சனை வந்துட்டு, என்னதுக்கு கணவனுக்கு கீழ்ப்படியணும், ஏன் கணவன் மனைவிக்கு கீழ்ப்படியணும்? ஈகோ. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அன்பு அங்கு இருக்கும் என்றால் அங்கு ஈகோக்கு, யார் பெரியவர் என்ற நிலைக்கு இடமே இல்லை. அவள் என் எலும்பின் எலும்பு, என் மாம்சத்தின் மாம்சம், யார் பெரியவர்? பவுல் சொல்கிறார், ஸ்திரீயானவன் புருஷனானவன் ஸ்திரீயிடத்திலிருந்து தோன்றுகிறதை போல ஸ்திரீயும் புருஷனிடத்திலிருந்து தோன்றுகிறார். எபேசியரில் அவர் சொல்கிற போது, மனைவிகளே கர்த்தருக்கு கீழ்ப்படுகிறது போல உங்கள் சொந்த புருஷனுக்கு கீழ்ப்படியுங்கள். 22வது வசனம். 25வது வசனத்திலே சொல்கிறார், புருஷர்களே உங்கள் மனைவிகளில் அன்பு கூறுங்கள். எபேசியர் 15:28 சொல்கிறது, புருஷர்கள் தங்கள் மனைவிகளை தங்கள் சொந்த சரீரங்களாக பாவித்து அவர்களிடத்திலே அன்பு கூற வேண்டும். 33வது வசனம் சொல்கிறது, அவன் தன்னிடத்தில் அன்பு கூறுவதை போல தன் மனைவியிடத்திலே அன்பு கூற வேண்டும். இன்னைக்கு பழைய பாட்டு வேத பகுதியாக நாம் வாசிக்க கேட்டோம். அந்த பகுதியிலே ஆதியாகமம் 29ஆம் அதிகாரம் 18-27 வசனங்களை நாம் பார்க்கின்ற போது, யாக்கோபு ராகேலுக்காக எவ்வளவு நாள் வேலை செய்தான்? 14. நான் ஒரு கணக்கு போட்டு பார்த்தேன். 14 வருஷம் ராகேலுக்காக இந்த யாக்கோபு லாபானிடத்திலே வேலை செய்தான். 14 வருடம் என்று சொல்கின்ற போது 365 நாளை வச்சு பெருக்கி பார்த்தேன். 5110 நாட்கள். எவ்வளவு அன்பு இருந்திருக்கும். பைபிள் சொல்லுது, முதல் 7 வருஷம் அவனுக்கு 7 வருஷமா தோணலையா. ஏன்னா அந்த அளவுக்கு ராகேலை யாக்கோபு நேசித்தான் என்று நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கை துணையை அவ்வளமாக நேசிக்கின்ற போது எந்த இடர்பாடு வந்தாலும் அது நமக்கு பேர்டனாக தெரியாது. ஒரு 15 வருடத்திற்கு முன்னாக ஒரு சபையில் இருந்தபோது
ஒரு பெரியவர், ஒரு 86 வயசு இருக்கும். ஒரு பெரியவர் படுக்கையில் இருந்தார், சாகும் தருவாயில் இருந்தார். அப்போ ஒரு டீக்கனார் வந்து என்கிட்ட சொன்னார், பாஸ்டர் அந்த பெரியவர் ரொம்ப கஷ்டமாக இருக்கார், ஒன்று போய் பார்த்து ஜோம் பண்ண போங்க. நான் அந்த வீட்டில் சென்றபோது அந்த பெரியவருடைய மனைவி வெளியில் நின்னாங்க. அவங்களுக்கும் ஒரு 80 வயசு தாண்டும். அப்போது நான் கேட்டேன், என்னம்மா வீட்டுக்காரருக்கு சுகம் இல்லையா, எப்படி இருக்காரு, அவர் படுக்கையில் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாருன்னு கேட்டேன். இந்த அம்மா என்கிட்ட என்ன சொன்னாங்க தெரியுமா? 86 வயசு, பிள்ளைகளும் பிறந்து பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆகி பிள்ளைகளுக்கும் கல்யாணம் ஆச்சு. இந்த அம்மா என்கிட்ட உங்கள் வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு கேட்டப்போ அவங்க என்கிட்ட சொன்னாங்க, இவன் என்னை பெண்ணு பார்க்க வந்தப்பமே நான் சொன்னேன் இவன் வேண்டான்னு என் அப்பன்ட்டேன். இந்த குடிகாரப்ப என்ன பிடிச்சு அவனுக்கு கட்டி கொடுத்தான், அண்ணா கிடக்கையான் போய் பாருங்க. பிள்ளையும் பிறந்து பிள்ளைக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா இந்த அம்மா உங்க வீட்டுக்காரர் எப்படி இருக்காருன்னு கேட்டா அவரு பொண்ணு பார்க்க வந்தப்போ அப்பன்ட்ட சொன்னதை இப்ப சொல்றாங்க. அன்பற்ற ஒரு உறவு நிலை. எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, இது கர்த்தராலே, இவர்கள் கர்த்தராலே எங்களுக்கு ஏற்படுத்தி தரப்பட்ட உறவு என்று ஒரு எண்ணாத நிலைகள் என்று நாம் பார்க்கிறோம். 1 கொரிந்தியர் 13:4 முதல் 7 வரை பார்க்கின்ற போது, அன்பு சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகிக்கும், சகலத்தையும் நம்பும், சினம் அடையாது, தீங்கு நினையாது. அன்பிற்கு அவ்வளவு ஆற்றல் உண்டு. ஆகவே தான் சொல்கிறேன், திருமணம் அன்பினால் கட்டப்படுகின்ற உறவாக இருக்க வேண்டும். 1 கொரிந்தியர் 7:3 சொல்கிறது, புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவன்.